மக்களே வணக்கம். இப்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அரசியல் சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னென்னா, யாரோட கூட்டணி வைக்கிறது, தனிப்பெரும்பான்மை தாவேக்காவுக்கு இல்லை, யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இழுவரியில் போய்கிட்டுருக்கு. தொங்கு சபை ஆட்சி அமையுமா அப்படின்ற மாதிரிலாம் போய்கிட்டுருக்கு. இதில் கூட என்னென்னா, நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலையும் தோத்துருச்சு. அண்ணன் சீமான் வந்து டெபாசிட் இழந்துட்டாப்புல. ஆக்சுவலாக அண்ணன் சீமான் வந்து எதுவும் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து எதுவும் கூட்டணி வச்சு இல்லை அந்த கூட்டணி பேரம் பேசி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டுக்கும் சீட்டுக்கும் 2 நோட்டுக்கும் வந்து பேரம் பேசி எதுவும் கல்லா கட்டலை. அவருக்கு இப்படி வந்து வெயிலில் கத்தி தொண்டை தண்ணி வத்தா கத்தி இவங்களுக்கு பாடம் போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சி தோற்றதை நம்ம இனமான நம்ம தமிழ் இனமான நம்ம தமிழ் மக்களே கொண்டாடுறாங்க. இதில் தான் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு அது ஒரு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக விஜய் ஜெயித்தது நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஒரு தமிழன் வந்து ஜெயிக்கிறாப்புல நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அவர் பின்னாடி யார் இருக்கா, அவருக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குது, அந்த இதில் தான் நம்ம முரண்படுறோம். ஓகேங்களா? இதில் இப்போது நம்ம விஜய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சைடு சந்தோஷப்படுறோம். ஆனால் இதே மக்கள் ஒரு தமிழனை உங்களுக்காண்டி கடைசி வரைக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போகாமல் இருக்கக்கூடிய ஒரு தமிழனான அண்ணன் சீமானை கருத்தியலாக கொள்கையாக கோட்பாடாக ஐடியாலஜி அவ்வளோ வச்சிட்ருக்க, அரசியலில் எல்லாத்தையும் கரைச்சி குடித்த, அவ்வளோ பொருளாதாரம் தெரிஞ்ச அண்ணன் சீமானை, தலைவர் பிரபாகரனை ஒரு கடவுளாக நினச்சி அவரை பாவித்து இந்த அரசியலை கொண்டு வர அண்ணன் சீமானை, இந்த நம்ம தாவேக்கா பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தா பூரா இல்லி நகையாடுறேன். அதுபோல் தாவேக்கா பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள்லாம் அதிகம். அதுக்கு என்ன தெரியும், என்ன அந்த அரசியல் அறிவு இருக்கா என்னன்றதுனா, அந்த பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப அண்ணனை கிண்டல் பண்ணுறதும் நாம் தமிழர் கட்சியை கிண்டல் பண்ணுறதுமா சோசியல் மீடியாவில் போடுறீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்தாள் உங்களுக்காண்டி தான் கத்தி கத்தி இன்றைக்கி மனசு உடஞ்சி கிடக்கிறேன். அந்தாள் கிடக்கிறேன், அந்தாள் இருக்காப்புல நாங்களும் இங்கே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால் மக்கள் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, ஓகே சந்தோஷம். நீங்கள் அவர் நல்லது பண்ணுவான்னு ஓட்டு போட்டுருக்கீங்க, நல்லது பண்ணால் சந்தோஷம் தான். ஆனால் ஒருத்தன் தோற்றதை இவ்வளோ தூரம் நம்மளுக்காண்டி தான் அந்த ஆள் கத்திரியாக வைக்கிறேன். மலையிலேருந்து மண் கடல் குதிரை ஆடு மாடு நாய் நரி எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நினைக்கணும்னு நினச்சிட்டு இவ்வளோ தூரம் போராட்ட காலத்தில் என்ன ஒரு போராளியான அண்ணன் சீமானை நகையாடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அது ஆக்சுவலாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது நாம் செய்கிற நம்மளோட வாழ்க்கையில் நாம் செய்கிற அது ஒரு பிழையாக இருக்கும். நம்ம அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுவோம். அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. உங்களுக்காண்டி தான் அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்னமும் நம்ம சொன்னாலும் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. இன்னமும் என்ன பிரச்சனைன்னு போய் முன்னாடி தான் நிற்க போகிறாப்புல. அது அந்த கொள்கையிலே அந்த இதுலேயும் முடிவாக இருக்காப்புல. நம்ம அது உடம்பு பிடியாக இருக்காப்புல. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாப்புலன்னு தெரியாது. இருந்தாலும் நாம் அந்த விஷயம் நல்ல விஷயம்னு எனக்கு தெரியுது. அதனால் நம்ம அதை விட்டு தடமாறுற மாதிரி நம்மளுக்கு ஐடியா இப்போதைக்கு இல்லை. நல்ல விஷயந்தான், அது லேட்டாக நடந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு தவறான விஷயத்துக்கு துணை போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தாவேக்கா கட்சி பிள்ளைகள் வந்து அது யாராக இருந்தாலும் சரி, தாவேக்கா கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்காண்டி போராடுற ஒருத்தனை எள்ளி நகையாடாதீங்க. அதை நினச்சி நீங்களே பின்னாடி வருத்தப்படுவீங்க. இப்படி ஒருத்தனை நம்ம வந்து தவறாக நினச்சி அவரை தவறாக நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழன், நான் உங்கள் மருது.